அன்புள்ள என் யூடியூப் நண்பர்களே மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நண்பர்களே, இப்பொழுது நாட்டில் டெல்லியில் பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? அது இருக்க இருக்க தீவிரமாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. நம்மளும் அந்த போராட்டத்தை பற்றி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகளை பார்த்து இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகிறேன். விவசாயிகளின் போராட்டம் ஜூன் 2020 இயற்றிய மத்திய அரசு இயற்றிய 3 வேளாண் சட்ட திருத்த மசோதாக்களால் என்ன பாதகம் என்பதை இப்பொழுது இந்த வீடியோவினால் விளக்குகிறோம். அதை பாயிண்டாக நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் இடத்துல கேட்டு தெரிஞ்சுங்க. இன்னும் இந்த வீடியோவில் விளக்கம் இருந்தால் என்ன கேளுங்க, இன்பாக்ஸுக்கு வாங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த 3 மசோதாக்களால் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் விவசாய ஒழுங்குமுறை கூடம் முற்றிலும் செயலிழந்துவிடும். 2வது, விவசாயிகள் இதனால் நேரடியாக மாநிலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் விளைவித்த பயிர்களை விட்டுக்கொள்ளலாம். ஆனால் சிறு விவசாயிகள் தங்கள் பொருட்களை வெளி மாநிலங்களில் எடுத்து செல்வது விற்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். அப்புறம் மற்ற சில சௌகரியங்கள். இப்போ இங்கேருந்து மராட்டிய மாநிலம் போகணும் அப்படின்னா அது பெரிய லாரி வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும். சிறு விவசாயிகளை ரொம்ப பாதிக்குது. இப்போ மொத்தமாக வாங்குறவங்கலாம் பல தப்பிச்சுக்குவாங்க. சின்ன குறு விவசாயிகள் ஒரு 5-10 ஏக்கர் வச்சுருவங்கலாம் ரொம்ப கஷ்டம். இது வெளில போய் விற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. உள்ளேயும் விற்கலாம், வெளிலையும் விற்கலாம். இதனால் அந்த ஒழுங்குமுறை கூடம் முற்றிலுமாக செயலிழந்துடும். அப்புறம் அது ஒன்றுமே இருக்காது. எதுக்குது? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, புரோக்கர்ஸ் வாங்கி அதை ஒழுங்குமுறை கூடத்திற்கு கொண்டு போய் அதை ஒரு விலையை அவங்க பேசி அதை விட்டுட்டு அந்த கமிஷன் 1 or 2% கமிஷன் எடுத்துவிட்டு அதை பேலன்ஸை விவசாயிகளுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் இப்போ நடைமுறை. அதுதான். ஆனால் வெளி மாநிலங்களுக்கு போய் விற்கிறது அப்படின்னாக்கா இட்ஸ் அ பிக் டாஸ்க்கு. அது சின்ன நாடுகளால் முடியாது இல்லைங்களா? இந்நிலையில் மாநிலத்திற்குள் பெரிய நிறுவனங்கள் அவர்கள் விளைவித்த பொருட்களை அவங்க சொல்கிற விலைக்கே வாங்கி சொல்லும் விற்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை நிச்சயமாக வரும் விவசாயிகளுக்கு. ஏன்னா அவங்க இப்போ பொருட்களை அது விளைவித்தாங்கன்னா அடுத்து உடனே விற்கணும். அது உடனே வச்சுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வசதியாக குடனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. முதல்லலாம் அரசாங்க குடன் இருக்கும், அங்கே போய் தேக்கி வைக்கலாம். ஆனால் இப்போ கூட பாருங்கள், மூட்டையே அடுக்கி வச்சுருப்பான், மழை பெஞ்சு நஞ்சு போயிடும். அதுவும் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அதை விட்டுருவோம். இப்போ இது என்ன ஆகும்னு பார்ப்போம். இதான் அவங்க யார் வெளில போய் விற்ற கூட அவங்க சொல்கிற விலைக்கு தான் வாங்கணும். அது மாதிரி ஒரு நிலைமை இப்போது. 3வது பாயிண்ட் என்னென்னா, இதனால் விவசாய ஒழுங்குமுறை கூடம் மூலமாக விற்று புரோக்கர்கள் மூலம் மண்டிகளில் விட்டு வந்த விவசாயிகளிடம் விளைபொருட்களை வாங்க நேரடியாக பெரும் நிறுவனங்கள் விளைபொருட்களை வாங்கி செல்ல வழி செய்கிறாங்க. அதுதான் இது. ஏன்னா அவங்க எடுத்து தூக்கின்னு போக முடியாது. போய் தெருவில் தக்காளி விற்கிறது எப்படி, ஒரு இடத்துல கொண்டு போய் விற்கிறது எப்படி, அதுதான் அது மாதிரி தான். நம்ம 4வது பாயிண்ட்டு, இந்த பெரிய நிறுவனங்கள் வாங்குகிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட விவசாயிகள் பேரம் பேச முடியாமல் அவங்க சொல்கிற விலைக்கே விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஏன்னா காம்படிஷன் கிடையாது. இப்போ மண்டின்னா ஒரு மண்டி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு மண்டி இல்லை, பக்கத்தில் மண்டி இருக்கும். அந்த கமிஷன் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போய் விசாரிப்பாங்க. எந்த மண்டியில் ஜாஸ்தி விலை போகுது அவங்க சொல்லுவாங்க. அது விவசாயிகள் ஒத்துக்கிட்டு அதை விற்றுட்டு கமிஷனை கொடுத்துட்டு புரோக்கருக்கு அதை வாங்கிட்டு போடுவாங்க மண்டி வச்சுருக்கவங்ககிட்ட. ஆனால் இப்போ இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னாக்கா, அவங்க யார்கிட்டையும் பெரிய நிறுவனங்கிட்ட நீங்கள் பேசுவீங்களா விலை? அவன் சொல்கிற விலை தான். அவன் இப்போது
ரூ. 10 விற்கிற பொருளை வந்து அவன் ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்கா, உள்ள வந்து அவன் நேரடியாக கொள்முதல் பண்ணும்போது அல்லது வெளியில் கொள்முதல் பண்ணும்போது அவன் சொல்கிற விலையை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது விலையை. அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது இதில். அப்புறம் என்ன அப்படின்னா, ப்ரைஸ்லாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. அது மாதிரி அது இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிக்கு இருக்கிறப்ப அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னீங்கன்னா, எம்எஸ்பி எனப்படுகிற குறைந்தபட்ச ஆதார விலை முதல்லலாம் மத்திய மாநில அரசு நிர்ணயித்திருந்தது. இப்போ அது நிர்ணயிக்க முடியாது. சொல்கிறாங்க சட்டத்தில், வாக்குறுதி அளிக்கிறாங்க, நாங்கள் விடமாட்டோம். பட்டு இதில் கிடையாது, ரைட்டிங்கில் கிடையாது எதுவுமே. அதுதான் கேட்குறாங்க விவசாயிகள், ரைட்டிங்கில் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டுறாங்க. இது ஒன்று, இது ஒன்று வச்சுங்களா. அப்புறம் 6வது என்னென்னா, இச்சட்டத்தின்படி விற்கும் விவசாயிக்கும் நேரடியாக வாங்கும் நிறுவனங்களுக்கும் ஏதாவது தகராறு ஏற்பட்டால், என்ன தகராறாகவும் இருக்கலாம், அவங்க போடுற கான்ட்ராக்டில் பிரச்சனை வரலாம், இல்லை அப்படின்னா வாங்குறப்போ விற்கிறப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் 2 பேருக்கும் ஏற்பட்டால் எந்த 3வது மனிதரும் தலையிட உரிமை இல்லை. புரியுங்களா. ட்ரிபியூனல் போக முடியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது மாதிரி இந்த சட்டத்தினால் அதற்கு எந்த பாதுகாப்பும் இல்லை விவசாயிக்கு. 7வது வந்து, மத்திய அரசும் இச்சட்டங்களினாலே வேளாண்மை துறையிலும் அதாவது விவசாயத்துறையிலும் அந்நிய முதலீடு, நல்லா கவனிங்க, அந்நிய முதலீடு வர வேண்டும் என்று எதிர்பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க ஆல்ரெடி. பல கம்பெனிகள் அந்நிய நாட்டின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. வேளாண்மை துறையில் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. டீ எஸ்டேட்டில் இருக்குது, மற்ற சில பொருட்கள் இருக்கலாம், பட் இதில் கிடையாது. இதை அதாவது பயிர் செய்கிறவங்க, நெல் இது மாதிரி பயிர் செய்வாங்க, இது கிடையாது. இது மண்டி தான் போய் தீர்ந்தவங்க. அதுதான் பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான். 8வது பாயிண்ட் என்னன்னா, இச்சட்டத்திற்கான எந்த விளக்கங்களும் இதுவரை விவசாயிகளிடம் மத்திய அரசு கொடுக்கவில்லை. சட்டம் என்ன, அந்த உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான விளக்கம் இன்னும் கிடைக்கல விவசாயிகளுக்கு மத்திய அரசிடமிருந்து. அவங்க என்ன வாக்குறுதி தராங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அந்த சட்டத்தில் வந்து 3rd பர்சன், அதாவது 2 பேருக்கும் ஏதாவது சண்டையோ தகராறாக ஏற்பட்டால் 3வது நபர் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த சட்டத்தின் பிரகாரம். புரியுங்களா. இதுதான் ஒரே வழியில் மத்திய அரசும் மாநில அரசும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில மாநில அரசுகள் தான் இந்த சட்டங்கள் விவசாயிகளின் எதிர்காலத்துக்கு நல்லது என்று சொல்லும் ஒரே வரி பதில் தான் இன்னைக்கு வரையும். மேலும் நமது மதிப்பிற்குரிய பிஎம் அவர்கள் இதுவரையும் அந்த போராடும் விவசாயிகளோட போய் பார்க்கல. அவங்க அந்த அதாவது அவங்க ரிப்பீட்டடாக அந்த அசூரன்ஸை வந்து மந்திரி, அதை விவசாயத்துறை சார்ந்த மந்திரிகளும் அந்த அதை சார்ந்த அந்த செக்ரட்டரிஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க, தவிர நேரடியாக நம்ம பிஎம் அவர்கள் இதுவரையும் போய் பார்க்கல. இந்த சட்டத்தை இயற்றிய மத்திய அரசும் அதை ஆதரிக்கும் சில மாநில அரசுகளும் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் என்று சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னாக்கா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட்டு ஒன் எம்எஸ்பி என்று சொன்னால் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு உண்டு. இதை சட்டங்களை பற்றி மற்றொரு வீடியோவிலும் நம்ம விளக்கம் தரோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் நம்ம நாட்டில் சட்டங்கள் எத்தனையோ முறை திருத்தப்பட்டிருக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம்.